அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது எங்களோட ப்ரொஜெக்ட் 4வது வீடியோ. இது நம்ம தொடர்ந்தும் மொரட்டோ பேப்பரில் 2016 கொஷின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 26 பேஜ் படிச்சுக்கிற சிலபஸ்க்குள்ளே உட்படுற கேள்வி வரைக்கும் அப்படி தொடர்ந்து பார்ப்போம். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிற கேள்வி எத்தனாவது? இப்போ 3வது கேள்வி. கீழே குரூப் டிஸ்கிரிப்ஷனில் குரூப் லிங்க்கும் கொடுத்துக்கிறேன், எட்மின்ட்ட நம்பரும் கொடுத்துக்கிறேன். ஜாயின் ஆகிறதுக்கு பார்த்து எட்மின்ட்ட நம்பரை கண்டெக்ட் பண்ணியும் இல்லாட்டி குரூப் லிங்க்கு அதனோட ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன டவுட் இருந்தாலும் எட்மின்ட்ட நம்பரை கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வி. 4வதுனா பேப்பரில் 3வது கேள்வி. சரி தானே? அதில் போட்டிக்கு ஓர் இரைச்சலான வேலை இடத்தின் இரைச்சல் மட்டம் 90 டெசிபிள் ஆகும். இது அசௌகரியம் குறைவான ஒரு 70 டெசிபீட்டல் மட்டத்திற்கு குறைக்கும்படி அறிவுறுத்தப்படுமாயின் அங்குள்ள ஒளிச்செறிவு எவ்வளவு அளவால் குறைக்கப்பட வேண்டும்? அப்போ அப்படின்னா இப்போ நம்ம இதை எப்படி செய்யண்டா முதல்ல 90 டெசிபிளில் என்ன ஒளிச்செறிவுக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 70 டெசிபிளில் என்ன ஒளிச்செறிவுக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ கண்டுபிடிச்சி ரெண்டு கடையில் உள்ள வித்தியாசத்தை கழிச்சு விட்டா வாரது தான் நம்ம எவ்வளோ ஒளிச்செறிவை குறைக்கிண்டு வாரது வரும். சரி, அப்போ நம்ம அந்த கேள்விக்குரிய ஆன்சரை பார்ப்போம். அதில் சமன்பாடு என்ன? முதலாவது இந்த காண்றதுக்குள்ள சமன்பாடு தெரியுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டெல்டா பீட்டா சமன் 10 log 10 I naught மேல I. இதுதான் நம்ம இப்போ காண போகிறோம். இது என்னது? மனித காதில் கேட்கக்கூடிய அந்த நோவினை ஏற்படுத்தாமல் கேட்கக்கூடிய ஒளிச்செறிவு தான் இது. இப்போ இதில் பிரதியிட்டா வந்துடும் ஆன்சர். இப்போ கேள்வியில் அவங்க சொல்லிக்கிறாங்க அசௌகரியம் ஏற்படுற டைமில் உள்ள எத்தனை? 90 டெசிபிள். 10 log இது 10, இது ஐ தான் கண்டுபிடிக்கணும். இவன் ஐ நோட் 10 அடுக்கு. தெரியுதுண்ணே? இதுக்கப்புறம் சுருக்களிக்கு இது சுருக்குனா 9. இது அப்படிங்கிட்ட கொண்டு போனால் 10 9ஆம் அடுக்கு. இந்த 10 -12 அங்கிட்டு போய் பெருக்குன்னா பிரிக்கிறீங்க, அங்கிட்டு போய் பெருக்கும். 10 -12 சமன் I1. இதோட என்ன? 10 -3 ஒன்று தர 10 -3 அழகு என்ன? W. இதுதான் மனித காதில் அவங்க அசௌகரியமாக உணர்ற உள்ள ஒளிச்செறிவு மட்டம்ல அப்பைக்கிற ஒளிச்செறிவு தான் இது. சரிதானே? இப்போ அவங்க 70 டெசிபிளுக்கு குறைக்குன்னு சொல்லிக்கணும். சரிதானே? இது இப்போ 70 டெசிபிளுக்கு போட்டு பார்ப்போம். இது சரிதானே? 70 டெசிபிள் சமன் 10 log 10 அடுக்கு 10 அடுக்கு மேல் அது தெரியாது. I2 வைப்போம். இது சுருக்குனா 7. இது அங்கிட்டு போனால் 10 7ஆம் அடுக்கு. இது அங்கிட்டு போய் பெருக்குனா 10 -12 சமன் I2. I2 என்னது? 1 தர 10 -5 அப்படின்னா என்னது? I2 சமன் அழகு வரும். இப்போ எவ்வளோ தலை குறைக்கண்டா இது இப்போ இதுலேருந்து இதை கழிச்சு விட்டா வருது. இதை இந்த விடையை நம்ம இப்படி எழுதலாம் தானே? 100 தர 10 5 வோல்ட். இது எப்படி எழுதலாம் தானே? அதில் டவுட் இல்லையே. இந்த 2 சைஃபரை முன்னுக்கு கொண்டு போயிட்டு அதை அளவு எடுத்து மாற்றி இப்படி இது 10 5ஆம் அடுக்கு கொண்டு எழுதிக்கிறேன். இப்போ இதில் கழிச்சு விட்டா 100
தர 10/5 1 தர 10/5 போனால் 99 தர 10/5 வோல்ட். அப்போ ஆன்சர் எத்தனாவது ஆன்சர்? ஃபோர்த் ஆன்சர். ஓகே தானே? ஃபோர்த் ஆன்சர் வரும். எல்லாருக்கும் விளங்கின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்தது நம்மளுக்கு கேள்வி இதுலேருந்து வந்தீங்கன்னா ஹீட். சரிதானே? ஹீட் கேள்வி 10வது கேள்வி. ரெண்டாவது கேள்வி 10வது கேள்வி பார்ப்போம். எம் திணிவுள்ள பனிக்கட்டி ஒன்று 0.C வெப்பநிலையிலும் வளிமண்டல அமுக்கத்தின் கீழும் உள்ளது. பி வலுவுள்ள வெப்பமாக்கி ஒன்றினால் இது நேரம் Tயுன் வெப்பமாக்கப்படுகின்றது. பனிக்கட்டின் உருகலின் தன்மறை வெப்பம் L எனின் நேரம் Tயின் பின் பனிக்கட்டியில் எஞ்சி இருக்கும் திணிவு. சரியா? சரி, இப்போ அந்த கேள்வியை பார்ப்போம். இப்போ அந்த கேள்வியில் என்ன ஐடியானா 0.C வெப்பநிலையில் அது ஆக்கப்படுது. எப்படின்னா 0.Cயில் எம் திணிவு உள்ள பனிக்கட்டி 0.Cயில் பனிக்கட்டி அது ஒரு T நேரத்துக்கு P வலுவை பயன்படுத்தி வெப்பத்தை வழங்குவதன் மூலம் அது திரவமாக மாற்றப்படுகின்றது. சரி தானே? திரவமாக மாற்றப்படுறதால தான் அது தன்மறை வெப்பம் மாறுது. எல்லா மாறையில் ஒரு குறிப்பிட்ட அளவு மாறுது. அப்போ நம்ம இப்போ இது எப்படின்னா தன்மறை வெப்பம் கொண்ட சமன்பாடு இது Q = ml. சரிதானே? அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு பனிக்கட்டி உருகல் அடைஞ்சு நீராக வாரது எல்லா மாறையில் தானே எஞ்சி இருக்கும் பனிக்கட்டி இருந்துன்னு தான் கேட்கிறான். அப்போ ஓரளவு கரைஞ்சிக்கு. இப்போ Q = ml போட்டு எவ்வளோ கரைஞ்சிக்கோ அந்த திணிவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மொத்த திணிவை அவங்க தரவு தந்திக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து இதை கழிச்சு விட்டா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான் இந்த ஐடியா. இப்போ பார்த்தா Qனா சக்தி. சரிண்ணா? ml இதில் Q ml Q என்னது? சக்தி. வலுவை நேரத்தால் பெருக்குனா வாருதுன்னா சக்தி. அப்போ Q என்னன்னு எழுதலாம்? PT டெல்டா ml. இப்போ இந்த திணிவு நம்மளுக்கு தரவுல இல்லை, எவ்வளோ கரைஞ்சி. அப்போ இதுக்கு எழுவாய் மாற்றம் செஞ்சு எழுதுனா டெல்டா M அந்த கரைஞ்ச திணிவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கரைந்தது தெரிஞ்சா ஆரம்பத்தில் இந்த திணிவு நம்மளுக்கு தெரியும், எம்பி. சரிதானே? அந்த எம்லேருந்து PTOவை எல்ல கழிச்சா ஆன்சர் வந்துடும். இலகுவான கேள்வியோ உங்களுக்கு இந்த முறை போட்டிக்கிறதெல்லாம் இலகு. நான் போன முறை போட்டு நிறைய பேர் செஞ்சு அனுப்பேன். நான் சொல்ல இலகுவான கேள்விகளை செஞ்சு அப்போ கொஞ்சம் எல்லோரும் செய்கிறதுக்கு ஒரு ஆன்சர் விருப்பம் இருந்ததுன்னா அதுக்காக 26K செய்யக்கூடிய பேப்பர் எல்லா கேள்வியும் நான் 2016 மொரட்டூலேருந்து செஞ்சு விட்றோம். அநேகமாக எல்லாம் செஞ்சுட்டோம் போல. இந்த கிளாஸோட முழு எல்லா 2016 நீங்கள் செய்யக்கூடிய எல்லா கேள்வியும் செஞ்சு விட்டீங்க. சரி, உங்களுக்கு பார்த்துட்டு எப்படின்னு கட்டாயம் கமாண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கும் அனுப்பி வைங்க. இப்போ அடுத்தது ஒரு கேள்வி பார்ப்போம். 2 கேள்வி முடிஞ்சு. இப்போ 3வது கேள்வி. மூணாவது கேள்வி 13வது கேள்வி பார்ப்போம். வளியின் ஒளியின் வேகம் 300 m/s -1. வளி காற்று வீசிக்கொண்டிருக்கிற வேகம் 300 m/s -1 இருக்கும் ஒரு இடத்தில் ஒரு நிலையான ஒளி முதல் 600 Hz மீடியன் உடைய ஒளியை எழுப்புகின்றது. சரித்தான? ஒரு நிலையான ஒளி முதல் அப்படின்னா அது ஓய்வில் இருக்குது. 30 m/s -1 கதியுடன் ஒளி முதலை விட்டு விலகி அசையும் ஒரு அவதானிக்கு கேட்கும் சுரத்தின்
மீடிரன். இப்போ இதில் என்னடா ஒரு சமன்பாடு தெரிஞ்சிக்கும். இதில் வந்து வரும் எஃப் டேஸ் சமன் சி மைனஸ் யூவின் கீழ் சி 1/f. இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டா ஆன்சர் வந்துடும். இதில் என்னடா வந்து மேலே நம்ம போடுறது வந்து அவதானிக்கு உள்ளதும் கீழே போடுறது வந்து ஒளிமுதலுக்கு உள்ளதும் சரிதானே. இதில் நம்ம மேல் நோக்கி போடுறது அவதானிக்கு உள்ளதும் கீழ் நோக்கி போடுறது வந்து ஒளிமுதலுக்கு உள்ளதும். அவதானி வந்து ஒன்றை ஒன்று நோக்கி வரும்போது அதை கூட்டி எழுதணும், ஒன்றை ஒன்று விலத்தி போகும்போது அதை கழித்து எழுதணும். ஏன்னா இப்போ ஒன்றை ஒன்று விலத்தி போகுது, அப்போ கழித்து எழுதணும். ஆனால் வந்து கீழே உள்ள ஒளிமுதலுக்கு அதுக்கு மாறாக வரணும். அவதானியும் ஒளிமுதலும் ஒன்றை ஒன்று நோக்கி வரும்போது கழித்து எழுதணும், ஒன்றை ஒன்று விலத்தி போகும்போது கூட்டி எழுதணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நிலையாயிருந்தால் அது எது நிலையாகிதோ அதை மட்டும் வச்சுட்டு, அதுக்கு உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து மேல் நோக்கி சொல்ல என்னது அவதானிக்கு ஒரு வேகம் மீக்கிறதால அதுவும் ஒன்றை ஒன்று விலத்தி போகிறதால கழித்து எழுதணும். இதில் வந்து ஒளிமுதலுக்கு ஒரு வேகமும் இல்லை. அப்போ வந்து இது எப்போ என்ன வேகம் காணப்படும், அந்த சி தான் போட்டால் போதும். இது எப்படி இந்த சமன்பாடு வருதுன்னு நீங்கள் தியரியில் படிச்சுப்பீங்க. இது நான் இதில் விளங்கப்படுத்த இல்லை. இப்போ நேரடியாக பிரதிடுவோம். இப்போ சி அவங்க தரவு தந்திக்கிறாங்க 300 மீட்டர் செகண்ட் -1. இது 30 தந்திக்கிறாங்க. அதே நேரம் இது 30 தர 600 சரிதானே. இந்த 300 இதையும் சுருக்கினா 2 முறை. இதில் இந்த கடிப்பட்டால் 270 தர 2 ஹெர்ட்ஸ். 400 470 540 ஹெர்ட்ஸ். நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டதெல்லாம் நேரடி கேள்வி, ஐடியாலாம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் செஞ்சு அனுப்பணும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு மிகவும் இலகுவான கேள்விகள் தான் இந்த மாதிரி போட்டிக்கிறது எல்லாம். சரியா, எல்லாரும் செஞ்சுப்பீங்கன்ற எதிர்பார்க்குறேன். சரி, இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கேள்வி வந்து 29வது கேள்வி. 29வது கேள்வினா 4வது கேள்வியில் 29வது கேள்வி என்பதற்கு மிகவும் இலகுவான கேள்வி தான் அது. இதில் நான் செலக்ட் பண்ணி போட்டிக்கிறது எல்லாம் உங்களுக்கு இலகுவான கேள்வி தான் போட்டிக்கிறேன். கேள்வியை பார்ப்போம். எல் நீளமுள்ள நிலைக்குத்து வெற்றிடக் குழாய் ஒன்றில், எல் நீளமுள்ள நிலைக்குத்து வெற்றிடக் குழாய் அப்படின்னா வந்து இல்லை வழித்தடையெல்லாம் கணக்கில் கணக்கெடுக்கிறது இல்லை. எல் நீளமுள்ள நிலைக்குத்து வெற்றிடக் குழாய் ஒன்றில் இறகு ஒன்று ஓய்விலிருந்து விழுகின்ற ஆய்வுக்கூட பரிசோதனை ஒன்று படம் காட்டுகின்றது. மேலிருந்து விழும் இறகு குழாயின் அடியை அடைவதற்கு டி நேரம் எடுக்கின்றது. அப்படின்னா எல் தூரத்தை கடக்கிறதுக்கு, இந்த மொத்தத்தை கடக்கிறதுக்கு எல் தூரத்தை போகிறதுக்கு வந்து டி நேரம் எடுக்குதான். சரியா, அப்போ அவங்க கேட்குறாங்க 0.5 டி இல் குழாயின் மேற்பகுதியிலிருந்து எவ்வளவு தூரம் சென்றிருக்கும். அப்போ வந்து 0.5 டி போய்க்கும்போது இது என்னன்னு கேட்குறான், என்ன பெருமானம் பரண்டு கேட்குறான். சரியா, இப்போ வந்து ரெண்டுக்கு நம்ம ஒரு தொடர்பு எடுத்து போட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இப்போ நான் அது எப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பொருளை இங்கேருந்து போட்டா சும்மா இயக்க சமன்பாடு அப்படின்னா ஓய்வுல இருந்து அப்படி வந்து ஆர்முடலுக்கேற்ப இயங்கி கொண்டு வரும். அப்படின்னா சமன்பாடுன்னா மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது S = ut + ½ at². சரிதானே. இதில் வந்து T 0 அப்படின்னா வந்து இது 0 ½ at². அப்படின்னா வந்து இதில் வந்து எந்த இடத்த எடுத்து பார்த்தாலும் இது ரெண்டும் மாற போகிறது இல்லையே. அப்படின்னா இது மாறிலி தனியலாம். அப்படின்னா எஸ் வந்து நேர்வீத சமன்
டி ஸ்கொயராக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் அப்படி இல்லாட்டி இப்போ செமன் ஹாஃப் ஏ டி ஸ்கொயர்னு நீங்கள் வச்சு அது பிரதிக்கிட்டு எடுத்தாலும் இந்த ஹாஃப் ஏ இந்த இதுலேயும் சுருக்கு வெட்டுப்பட்டு போயிடும். ஒரே இது தானே மாறி தானே அப்படின்னா வெட்டுப்பட்டு போயிடும். அப்படின்னா வந்து டீக்கு நேர்வீத சமனாயிடும். அப்போ இப்போ என்னது தொடர்பு எடுத்தாச்சு. இப்போ பிரதியிட்டா ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து எல் தூரம் போகிறதுக்கு டி. அப்போ வந்து 0.5 டீயில் வந்து என்னென்னா கேட்டிக்கிறாங்க. அது வந்து எக்ஸ் தூரம் வைப்போம். சரியா? அப்போ எவ்வளோ தூரம் எடுக்குன்னு சொல்லி இதில் காணிங்க. டி ஸ்கொயர் அப்படின்னா இதுக்கு டி ஸ்கொயர், இது ஸ்கொயர். இப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு கேள்வி என்னது, இப்போ எக்ஸ் தான் பெருமானம் தான் கேள்வி. இப்போ இதில் வந்து இந்த டி ஸ்கொயரும் இந்த வெளியே வர்க்கிச்சு வர டி ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்போ இந்த 0.5 வர்க்கிச்சா என்னது 0.25. இந்த 0.25 0.5 பெருக்குனா வந்து 0.25 தானே. இப்போ அது வந்து 0.25 இங்கிட்டு போய் பெருக்கு, இந்த எக்ஸ் இங்கிட்டு பெருக்கு. அப்படின்னா 0.25 எல் சமன் எக்ஸ். யாராக இருந்தாலும் சும்மா வந்து இந்த கேள்வியை பார்த்தோன்னா வந்து அதுவும் 29 கேள்வி இடத்துல வந்துக்குது. படம் கொஞ்சம் குழாயெலாம் போட்டிக்கிறானோ அப்படின்னா வந்து இது கொஞ்சம் யாரையும் யோசிக்க மாட்டான். செய்கிறாக்க செஞ்சுட்டு பழக்கமான பாஸ் பேப்பர் செஞ்சு ப்ராக்டிஸில் உள்ளாக்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் இது வித்தியாசமான கேள்வி ஆகிக்கும், இது நம்ம நிறைய யோசிக்கணும் அப்படிலாம் யோசிப்பாங்க. இதில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இல்லை சிம்பிளாக தான் போட்டிக்கிறாங்க. சரி, எல்லாருக்கும் விளங்கின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். நான் ஆன்சர் சொல்லிட்டு போயில, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எத்தனாவது ஆன்சர்னு சொல்லிட்டு போயில, நீங்கள் பாருங்கள் விடுபட்டு. இப்போ இதுக்கு வந்து எத்தனைக்கு ஆன்சர்னா 2வது ஆன்சர், செகண்ட். அதுக்கு 5வது ஆன்சர். மூணாவது கேள்விக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கிடுங்க. அதான் செஞ்சு விட்டதானே. இப்போ இதை பார்ப்போம். அடுத்த கேள்வியை, அடுத்த கொஸ்டினை பார்ப்போம். 32வது கேள்வி. 5வது கேள்வி வந்து 32வது வந்து கேள்வி. நான் படம் கீரையில் உள்ள படம் வந்து இதில் இக்கித்தனை. இதில் வந்து இந்த உருவில் வந்து சொல்கிறாங்க வந்து பாருங்கள். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு எல் நீளமுடைய R1 ஆரையுடைய, சரியா, எல் நீளமுடைய R1 ஆரையுடைய K1 வெப்ப கடத்தாரையுடைய திரவியத்தாலான திண்ம உருளையை சூழ வெளியாரை R2ஐ உடைய K2 வெப்ப கடத்தாரையுடைய திரவியம் உள்ளது. வெப்ப கடத்தலின் இச்சேர்த்தி உருளைக்கு சம வலுவான எல் நீளமும் R ஆரையும் உள்ள திண்ம உருளை கோள் இருப்பின் அக்கோள் திரவியத்தின் வெப்ப கடத்தாராக இருக்க வேண்டியது. அவங்க ரெண்டும் சம வலுண்டு அவங்க தரவில் தந்துட்டாங்க. அப்படின்னா ஒன்று சமப்படுத்தி செய்யலாம். இப்போ இதில் மொத்த வலுவை கண்டுபிடி, இதில் வந்து மொத்த வெப்பம் பாயும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு வேற கடத்தாருடைய இதை தந்திக்கிறாங்க, வெளிநோக்கி வேற ஒரு கடத்தாருடைய இதை தந்திக்கிறாங்க. அப்போ வந்து ரெண்டையும் தனித்தனியை கூட்டி வரதை இதுக்கு சமப்படுத்தினா ஆன்சர் வெப்ப பாயும் விதம் தெரியுதானே. அப்போ ரெண்டையும் சமப்படுத்தி விட்டா வந்து அதுலேருந்து இதுக்குரிய கடத்தாரை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இதில் பையார் வர்க்கத்தில் வந்து இதில் பரப்பளவு காணும்போது பையார் வர்க்கம் R தரவில் தந்திக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு K1 K2 தந்திக்கிறாங்க, எவ்வளோ நீளம்னு தந்திக்கிறாங்க, எல்லாம் தரவு தந்திக்கிறாங்க. இப்போ போட்டு சமப்படுத்திட்டு அந்த K எழுவாய் மாற்றம் செய்தால் ஆன்சர் வந்துடும். சரி, இப்போ நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் சமன்பாடு தெரிஞ்சிக்கும்.
பொதுவான சமன்பாடு q/t சமன் ka dθ/dx. இந்த சமன்பாடு எல்லாரும் தெரியுதுன்னு இப்போ வந்து இதை பயன்படுத்த செய்ய போகிறோம். பார்ப்போம். முதலாவது வந்து அந்த சின்ன வட்டத்துக்குள்ளதை போடுவோம், அந்த உள்நோக்கி உள்ளதுக்கு. அதுக்கு வந்து θ1 அது சமப்படுத்துறது வந்து சமனா ஈக்குமாய்க்கும். சரித்தானே? சமனா ஈக்குமாய்க்கும். வேற இத்தனை. இப்போ வந்து நம்ம சமன்பாடில் பிரதியிடுவோம். இதுக்கு பதிலாக என்ன போடலாம்? k1 தரவுல தந்திக்கிறான். k1 பரப்பை காண்றதுக்கு πr வர்க்கம். πr வர்க்கம்ல வந்து இந்த சின்ன வட்டத்தை வர்க்க ஆரை தந்திக்கிறாங்க. r1 அப்போ πr1 வர்க்கம் ப்ளஸ் இதுக்கு தந்திக்கிறாங்க k2 π அது தந்திக்கிறாங்க. முழு ஆரை தந்திக்கிறாங்க அப்படின்னா r2 தந்திக்கிறாங்க. r2 மைனஸ் r1 முழுவதின் வர்க்கம் சமன். இப்போ கேள்வி என்னது? இது வெப்ப கடத்தார் தான் கேள்வி. இப்போ k டேஷ் பை அதுக்குள்ள ஆரை வந்து ஆர்னு தந்திக்கிறாங்க. அப்போ பை ஆர் வர்க்கம். எல்லாத்துலேயும் வந்து பையை வெட்டலும். இப்போ வந்து இதை கொண்டு போய் சுருக்கி விட்டா சரினா k1 r1 வர்க்கம் ப்ளஸ் இதில் பெருக்குனா என்னது? k2 r2 வரும். இதில் k2 r2 வர்க்கம் மைனஸ் k2 r1 வர்க்கம் டேஷ் k டேஷ் r வர்க்கம். சரிதானே? இப்போ இதை கொண்டு இங்கே சுருக்கி விட்டா வந்துடும்னா k டேஷ் சமன் k1 r1 வர்க்கம் ப்ளஸ் k2 r2 வர்க்கம் மைனஸ் k2 r1 வர்க்கத்தின் கீழ் r வர்க்கம் தான் आंसर. कितना है आंसर? நான் அவங்க இப்படி பிரித்து செய்யலை. ஒரு இதில் இந்த இப்படி பெருக்கி எழுது இந்த ஸ்டெப்லேயே வச்சு செஞ்சுட்டு போயிட்டேன். அப்படின்னா வந்து இந்த ஸ்டெப்லேயே இதை பாருங்கள். k1 r1 வர்க்கம் ப்ளஸ் k2 r2 மைனஸ் r1 வந்து வர்க்கத்தை வந்து ஒரேடியாக அந்த ஆர் வர்க்கத்தால் பிரித்து விட்டு இது அவங்க கோவையை விரிக்கிறது. அப்படின்னு பார்த்தா எத்தனாவது ஆன்சர் வருது? செகண்ட் ஆன்சர். சரி தானே? ஓகே, செகண்ட் ஆன்சர். எல்லாரும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது, விளங்கிச்சா இல்லையாண்டு கட்டாயம் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம். பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கும் அனுப்பி வைங்க. இதோட முடிச்சுக்கொள்ளும்.